ஹலோ மைடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா விஸ் ஆப்கானிஸ்தான் சீரீஸ் நடந்துகிட்டு இருக்கு. முதல் 2 மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவம் டூபே ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரானரியான நாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடிட்டாரு. சிவம் டூபேக்கு வந்து 2022ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேட்ல படுதுங்க. நிறைய கேம்ஸ் நிறைய நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஐபிஎல்லையா இருக்கட்டும், இல்ல இந்தியன் டீம்ல வாய்ப்பு கிடைச்ச அந்த சொச்ச மேட்சா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி டொமஸ்டிக் லெவல்லையும் வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபி கொண்டு அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, சோ நம்ம இப்பதான் வந்து பெருசா ஒரு ஸ்டேஜ்ல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றப்போ, அதுவும் ஒரு 50க்கு மேல எல்லாம் அடிக்கிறப்போ பேசுறோம். பட் கடந்த ஒரு 2 வருஷமா அவர் ஃபுல் ஃபிளஜ்டா அவரோட பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, நான் சிஎஸ்கேக்கு வந்ததுக்கு அப்புறம் எம்எஸ் தோனி அண்ட் சிஎஸ்கே எனக்கு கொடுத்த சில அட்வைஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் அவங்க என் மேல வச்ச ஃபெய்த் தான் நான் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் அப்படின்ட்டு நேத்தும் சொன்னாரு. முதல் T20 முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்னாரு. நான் கூட நிறைய வீடியோஸ்ல வந்து முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், அவரை வந்து டக்குன்னு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைச்ச கோல்டன் சான்ஸ். இதை மிஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் திருப்பி டீமுக்குள்ள வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இதுதான்ப்பா என்னோட கடைசி சான்ஸ், இதை நான் அடிச்சாதான் எனக்கு T20 வேர்ல்டு கப்ல இடம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடிச்சிருக்காரு நம்மளோட 6 சாமி சிக்ஸர் மணி அப்படின்னே சொல்லலாம். ஆனா இப்ப எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற ஒரு டவுட் என்ன தெரியுமா, ஹர்திக் பாண்டியா வந்துட்டா இவருக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அந்த டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஹர்திக் பாண்டியாவும் இவரும் சிமிலியர் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸுங்க, ஆல்ரவுண்டர். ஓகே, 2 பேர்னாலையும் பிக் ஹிட்டிங்ஸ் அடிக்க முடியும், நல்லா பவுலிங்கும் போட முடியும் அப்படின்னு தான். ஈவன் தோ சிவம் டூபே பவுலிங்ல கொஞ்சம் பின்தங்கி இருந்தாரு, ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது அவருமே சொல்றாரு, நிறைய ஸ்லோவர் டெலிவரிஸ் போட்டு பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுக்கிறாரு அப்படிங்கிறதுனால சோ அவர் மேல வந்து இன்னும் அதிக ஒரு நம்பிக்கை வைக்கப்பட்டது. பட் ஹர்திக் பாண்டியா கேஸ் அப்படி கிடையாது. அவர் பெருசா நல்லா பேட்டிங் விளையாடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு 2022 T20 வேர்ல்டு கப்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மனுஷன் பல தடவை இன்ஜுரி ஆயிட்டாரு. அவர் தான் T20 வேர்ல்டு கப் இந்த வருஷம் லீட் பண்ணுவார் அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் இல்ல, கிரிக்கெட் எந்தூசியாசிஸ்ட் எல்லாருமே அதுதான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அவரை வந்து கேப்டனாலாம் ஆக்க முடிவு பண்ண பிசிசிஐ இப்ப அவர் டீம்ல இருந்தா போதுங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சதுக்கு அவரோட ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி காரணம். அதுவும் அந்த பங்களாதேஷுக்கு அகைன்ஸ்டா அவர் கேவலமா இன்ஜுரி ஆனாரு. அப்படிதான் நம்ம சொல்லணும். அதை தேவையே இல்லை. ஒரு கிரிக்கெட் ஒரு அத்லெட் வந்து அப்படி ஒரு பாலை தேக்க போவானா அப்படின்னா கண்டிப்பா போக மாட்டான். அதை ஏன் அவர் அப்படி பண்ணாரு அப்படிங்கிறது வந்து தெரியல. தேவையில்லாம வேர்ல்டு கப்பை மிஸ் பண்ணி இப்ப பாருங்க எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் இந்த வேர்ல்டு கப்ல இருப்பாருங்க. ஏன்னா ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயர், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய இந்தியன் டீமுக்கு பண்ணிருக்காரு. ஓகே, சிவம் டூபேவா ஹர்திக் பாண்டியாவா அப்படின்னு பாக்குறப்போ வந்து யாராவது ஒரு ஆள் தான் டீம்ல இருக்கணும்னு யோசிச்சா கூட ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் முதல் வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க மேனேஜ்மெண்ட். பிகாஸ் அவர் நிறைய பண்ணிருக்காரு ஆப்வியஸ்லி. சோ அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை நோக்கி தான் போவாங்க. இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கப்படும் டெஃபினெட்லி. என்னன்னா இந்த ஐபிஎல் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹர்திக் பாண்டியா அண்ட் சிவம் டூபே. 2 பேரும் அந்த ஐபிஎல் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத வந்து பார்க்கணும். அண்ட் ஈவன் தோ ஹர்திக் பாண்டியா நிறைய பவுலிங் போடுவார் ஐபிஎல்ல. பட் எனக்கு தெரிஞ்சு சிவம் டூபேக்கு எம்எஸ் தோனி பவுலிங் கொடுப்பாரா அப்படிங்கிறது வந்து தெரியல. இன்கேஸ் அதை அவர் கொடுத்தாரு அப்படின்னா அதுலயே அவர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி காட்டினார் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்டா இருக்கும். அண்ட் அதை தாண்டி 2 பேருமே ஸ்குவாட்ல இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு தான் நான் யோசிக்கிறேன். பிகாஸ் 2 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யுஎஸ்ஏ பிச்சில் பயங்கரமா செட்டில் ஆகிற ஒருத்தங்க. ஏன்னா மார்னிங் டைம்ல மேட்ச் நடக்கும், சின்ன சின்ன கிரவுண்டு தான், பொட்டி கிரவுண்டு, நிறைய ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு வருவாங்க டீம். பிகாஸ் எல்லா மேட்சுமே மார்னிங் நடக்குது அப்படிங்கிறதுனால அந்த டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்பின்னர்ஸோட தான் வருவாங்க. ஸோ ஈஸியா ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் 2 பேருமே. குறிப்பா சிவம் டூபே பயங்கரமா அட்டாக் பண்ணுவாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ஸ்குவாட்ல இருப்பாங்க. பட் கமிங் டு தி பிளேயிங் 11 பார்ட் எனக்கு தெரிஞ்சு சிவம் டூபேக்கு வாய்ப்பு இருக்காது. பிகாஸ் ஒரு பேக்கப் ஆப்ஷனா தான் வந்து இருப்பாரு. ஆனா கம்பேரிட்டிவ்லி நான் ஒரு ஸ்டாட் பார்த்தேங்க, ஹர்திக் பாண்டியாவோட கடந்த ஒரு வருஷத்துல அதிகமா இவர் தாங்க T20ல ரன் அடிச்சிருக்காரு. T20 கிரிக்கெட்ல, T20I கிடையாது, T20 அதாவது இன்டர்நேஷனல் இப்பதானே அவர் ஆடுறாரு. T20 டோட்டலா எல்லாத்தையுமே சேர்த்தா இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா ரன் அடிச்சிருக்காரு. சிவம் டூபே கிடைக்கிற வாய்ப்பை கிடைக்கிற தருணங்கள்ல பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இவர் வந்து நல்ல பிளேயர்ப்பா, வேற லெவல்ல விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா மிந்தி பண்ணதை வச்சே தான் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கமே தவிர ரீசெண்ட் டைம்ஸ்ல ஹர்திக் பாண்டியா பெருசா ஒன்றும் பண்ணல. அந்த ஏசியா கப்ல பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்ட் தான் விளையாண்டதை தவிர. சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு கடுமையான போட்டின்னு நினைக்கிறேன். இது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும்
கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு தான் பெரிய பிரச்சனையாக போகுது. ஏன்னா நீங்க கேப்டன் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஹர்திக் பாண்டியானா கண்டிப்பா இருக்கணும்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பாங்க. பட் இப்போ கேப்டனே ரோஹித் சர்மான்னு மாறினதுக்கு அப்புறம் என்ன நடக்க போதோ வந்து தெரியல. ஸோ சிவம் டூபே விஸ் ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான காம்படிஷனா இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி 2 பேரோட தான் போவாங்க, அப்படி இல்லைன்னா ஹர்திக் பாண்டியாவோட போவாங்க. ஆனா இன்கேஸ் நீங்க நினைச்சு பாருங்க, ஹர்திக் பாண்டியாவை டிராப் பண்ணிட்டு சிவம் டூபே தான் எங்களுக்கு இதுக்கு செட் ஆவாதுன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணி சிவம் டூபேவை எடுத்துட்டு போனாங்கன்னு வைங்களேன், முடிஞ்சிருச்சு ஹர்திக் பாண்டியாவோட கெரியர் அப்படின்னு தான் நான் சொல்வேன். டெஃபினெட்லி அந்த இடத்துல ஒரு பிரேக் ஒன்று நடக்கும் பாருங்க, அது யாருனாலுமே ஏற்றுக்க முடியாது. பிகாஸ் அவர் ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இல்லை, இந்த கண்டிஷனுக்கு இந்த பையன் தான் செட் ஆவான், இந்த பையன் ஐபிஎல்ல நல்லா பண்ணியிருக்கான்லாம் யோசிச்சு சிவம் டூபே அவரை விட்டுட்டு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, யப்பா அதெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா பார்க்கலாங்க. நான் இந்த 2 மேட்ச் விளையாண்டதை வச்சு பேசல, தயவு செஞ்சு யாரும் கேனத்தனமா வந்து கமெண்ட் போடாதீங்க. ஓகே, நான் ஒரு 2 வருஷமா பார்த்துட்டு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கேன். 2 வருஷமா டொமஸ்டிக் ஐபிஎல் இன்டர்நேஷனல் எல்லாத்துலயுமே அவர் நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஓகே, இந்தியன் டீம் வாய்ப்புமே வந்து ரொம்ப ஈஸியாலாம் கிடைக்காது, அதை கிடைச்சு அதை யூஸ் பண்றப்பயே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்ப நடந்த ரஞ்சி டிராஃபில கூட வந்து பாத்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு 40+ ரன் அடிச்சு மும்பையை பாத்தீங்க அப்படின்னா ஜெயிக்க வச்சாரு. ஸோ டெஃபினெட்லி அவர் 2 வருஷமா நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஒரு சான்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவர் கிடைச்சி அதை நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், எப்படிப்பட்டாலும் ஒரு சிஎஸ்கே பிளேயர் இப்படி க்ரூம் ஆகுறது வந்து ஒரு ஹாப்பி தான் இல்லையா? ஸோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன? ஹர்திக் பாண்டியாவா சிவம் டூபேவா, நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from this is VJ Money. Love you all, stay safe மக்களே. நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல வித் 0 காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க.